You go there and address the customer properly. You come there, what is this? This is the This is the way we are handling. this is the way you will handle the How customer. you rubbishly handle the customer. We are not doing rubbish. You could have taken the picture, right? Show me the picture then. Picture not required. Ah. You saying Why not required? That you don't tell, man. If there is any scratches, then you have to report it to me. not required to report. Why? It's not required, me. You made the scratches and you are giving some filthy answers now. We have made sketches. And then how you are telling I made the scratches? All wrong photos nobody will take, sir. Come again? Come again? Come again? Come again? What? Come again? Nothing Nothing doing. Okay, I will take care. Shetty, your name please? Girish. Girish. I will take care. Take it. ஹோண்டா இந்த பேரை கேட்டாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ பெரிய பிராண்ட் அப்படிங்கிறது. பைக் மேனுஃபேக்சரிங், கார் மேனுஃபேக்சரிங் இவங்க கலக்காத இடமே கிடையாது. பட் நீங்க இப்போ பார்த்த அந்த வீடியோ ஹோண்டா கஸ்டமர் சர்வீஸ் சென்டர்ல எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ. பெங்களூர்ல இருக்க மேக்னம் ஹோண்டா நம்பர் 62 பாலாஜி லேஅவுட் ஃபர்ஸ்ட் கிராஸ் ரோட் சுப்பிரமணியபுரா அப்படிங்கிற இடத்துல தான் இந்த மேக்னம் ஹோண்டா ஷோரூம் இருக்கு. இங்க என்ன ஆச்சு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 4 வீக்ஸ் பேக் நான் என்னோட காரை கொண்டு போய் விட்டுருந்தேன். இந்த மாதிரி என்னோட ரைட் சைட் டோர்ல ஸ்கிராச்சஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் கொண்டு போய் விட்டுருந்தப்போ மழை நிறைய சேறு சகதியமா இருந்தது கார்ல. சோ போட்டோஸ் எடுக்கிறதுல எந்த யூஸும் இல்ல, நாங்க கிளீன் பண்ணாதான் மத்த ஸ்கிராச்சஸ் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. நான் தெளிவா சொன்னேன், இது புது கார் சார், வேற எங்கேயுமே ஸ்கிராச்சஸ் கிடையாது, ரைட் சைட் டோர்ல மட்டும்தான் ஆயிருக்கு, அதை நீங்க செக் பண்ணி கொடுங்க அப்படின்னு நான் சொன்னேன். நானும் போயிட்டு ஒரு 5 டேஸ் ஆச்சு. அதுல ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் நான் கால் பண்ணேன், இன்னும் ரெடி ஆகல அப்படின்னாங்க. அப்புறம் ஒரு 2 டேஸ் கழிச்சு அவங்களே கூப்பிட்டாங்க. நானும் நேரா போனேன். காரை பாருங்க சார் நாங்க. நான் அப்படியே அவுட்லுக்கா ஒரு மாதிரி பார்த்தேன். பார்த்துட்டு உள்ள போய் பே பண்ண சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் பே பண்ணேன். இன்சூரன்ஸ் அமௌண்ட் கவர் ஆயிருந்தது. அதுக்கப்புறம் என்ன ஒரு அமௌண்ட் பே பண்ண சொன்னாங்க, நானும் அதை பே பண்ணிட்டேன். சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்துட்டு காரை இன்னொரு தடவை சுத்தி பார்க்கணும்னு சொல்லிட்டு நானும் என்னோட ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணும் அவங்களும் வந்துட்டு அந்த காரை சுத்தி பார்க்கும்போது தான் தெரியுது பின்னாடி ஒரு ஸ்கிராட்ச் ஆயிருக்கு. அகைன் லெஃப்ட் சைட் டோர்ல, ரைட் சைட் டோர்ல, ஃப்ரண்ட் டோர்ல ஒரு சின்ன ஸ்கிராட்ச் ஆயிருக்கு. முன்னாடி பானட்ல வந்துட்டு ஏதோ ஒரு கரை மாதிரி ஒட்டி இருக்கு. மேல லீப்பர் வந்து கிழிஞ்சிருக்கு. சோ இப்போ என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, நான் கொண்டு வந்து விட்டப்போ சேரும் சகதியமா இருந்தது, நீங்க பார்க்கல, அங்க எந்த ஸ்கிராச்சஸும் தெரியல. சோ நீங்க வாஷ் பண்ணிருப்பீங்க. வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் அங்க ஸ்கிராச்சஸ் இருந்தது அப்படின்னா இது இல்லாம இதெல்லாம் இருக்கு சார், நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லி எனக்கு போட்டோஸ் எடுத்திருக்கணும், எடுத்து எனக்கு அனுப்பி இருக்கணும், இல்ல எடுத்து நீங்களாவது வச்சிருந்திருக்கணும். அதையும் பண்ண கிடையாது. சரி நான் பே பண்ண வந்தனா அப்பவாவது நீங்க சொல்லிருக்கணும், அதுவும் கிடையாது. 100% கார் பெர்ஃபெக்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காசை மட்டும் வாங்கிட்டு எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. நான் இப்ப பார்த்துட்டு இந்த ஸ்கிராச்சஸ் எல்லாம் நான் பண்ணல, இது யார் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நீங்க செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டா அவங்க கிட்ட போட்டோஸ் கிடையாது. சரி ஓகே, நீங்க தான் இப்ப பண்ணிருப்பீங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா நான் பண்ணல 100%. நான் கொண்டு வந்து விடும்போது தெளிவா தான் சொன்னேன், நீங்க எனக்கு இதை ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னா 100% அதை நாங்க எடுத்துக்க மாட்டோம். சரி ஒரு 50% அது பண்ணீங்கன்னா 50% எடுத்துக்க மாட்டோம், ஓனர்ஷிப்பே எடுத்துக்க மாட்டோம், வேணும்னா நீயும் காசை போட்டு என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இதுல ஒரு ஹீட்டட் ஆர்குமெண்டா போனதுல தான் இப்ப நீங்க பாத்திருப்பீங்க அவங்க பேசினது, நாம் பேசினது, அங்க இருந்த 2 எக்ஸிகியூட்டிவ்ஸ் பேசினது எல்லாமே. அங்க இருந்த ஒரு பேர் வந்துட்டு, ஒருத்தர் பேர் ஷெட்டி, இன்னொருத்தர் பேர் வந்துட்டு கரெக்டா ஞாபகம் இல்ல. ஆக்சுவலி சார்ஜ் ஷீட் எழுதினவரு அந்த சைட்ல ஓரமா நின்னுட்டாரு. பட் இவங்க 2 பேர் வந்துட்டு அவங்க மேனேஜர்ஸ் போல் இருக்கு, வந்து எகிரி பேசிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரே ஒரு கேள்விதான், ஹோண்டாங்கிறது எவ்வளவு பெரிய பிராண்டு, அங்க ஒரு கஸ்டமர் சர்வீஸ் நடத்துறீங்க, எப்படி மரியாதையா பேசணுங்கிற அறிவு கூட கொஞ்சம் கூட இருக்காதா? இவ்வளவு வயசாயிருக்கு, ஆல்மோஸ்ட் என்னோட டபுள் த ஏஜ்ல இருக்கீங்க. ஒரு பிரச்சனை, ஒரு விஷயம் வந்துட்டு நான் பண்ணல அப்படின்னு சொல்லி கிளைம் பண்றேன், நீங்க பண்ணலன்னா உங்ககிட்ட இருக்க எவிடன்ஸை காட்டணும். இல்ல அப்படியா கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு அட்லீஸ்ட் நாங்க 50% எடுத்துக்கிறோம் சார், நீங்க 50% எடுத்துக்கோங்கன்னு சொல்லி சொல்லணும். அதுவும் இல்லையா, கொஞ்சம் தன்மையா பேசணும். தட்ஸ் a காமன் சென்ஸ். அதுவாவது இருந்திருக்கணும். எதுவுமே இல்லாம நாங்க பண்ணல, உன்னால என்ன பண்ண முடியுமோ நீ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி பேசுறது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு எனக்கு தெரியல. இதே ஹோண்டா சிட்டி காரை எடுத்துட்டு நான் கோயம்புத்தூர்ல எவ்வளவு தடவை சர்வீஸ் போயிருக்கேன். எந்த பிரச்சனைனாலும் எந்த ஒரு ஹேசில் இல்லாம அவங்க எனக்கு சால்வ் பண்ணி கொடுத்திருக்காங்க. பட் இங்க வந்து இது வந்து என்னோட செகண்ட் டைம் தான் நினைக்கிறேன். போய் நான் காட்டினதுக்கு நான் உங்களுக்கு போன தடவையே வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி கொடுத்தேன். இந்த தடவை நான் உங்களுக்கு பண்ணதே பெரிய விஷயம். நீங்க வந்துட்டு எங்க மேல பழி போட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்லி ஏன்ட்ட வாய் பேசினது இல்லாம என் கூட வந்திருந்த ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு அப்படிங்கிறது தெரியாம என்ன வேணா நான் இஷ்டத்துக்கு பேசுவேன் அப்படின்னு சொல்லி பேசினது ரொம்ப ரொம்ப ரகடா இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தரமான கஸ்டமர் சர்வீஸ் நடத்துறதுக்கு சும்மாவே இருக்கலாம். இது ஹோண்டா அபிஷியல்ஸ் யாராவது பாக்குறீங்களா அப்படிங்கறதுலாம் எனக்கு தெரியல. பட் அப்படி ஒரு வேளை பாக்குறீங்க அப்படின்னா சத்தியமா சொல்றேன், இவ்வளவு கேவலமான கஸ்டமர் சர்வீஸ் நான் எங்கேயுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது கிடையாது. எனக்கு எல்லாத்தையும் தாண்டி அங்க பேச அவங்க பாட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. நான் ஒரு போனை எடுத்து வீடியோ ஷூட் பண்றேன், எந்த பயமும் அவங்களுக்கு கிடையாது. உன்னால முடிஞ்சது நீ பண்ணிக்கோ, நாங்க இப்படித்தான், நாங்க வந்துட்டு எந்த தப்பும் பண்ணல. நீ தப்பு பண்ணலனா போட்டோஸ் எடுத்துருப்பல, போட்டோஸை காட்டு, அந்த போட்டோஸை எடுக்கிறக்கும் வக்கு இல்ல. ஆனா வந்துட்டு உன்னோட தப்பை நீ அக்செப்ட் பண்ணிக்கவும் மாட்டேன். உங்க இஷ்டத்துக்கு நீங்க என்ன வேணாலும் பேசுவீங்க. யாருக்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிற மரியாதை தெரியாம ஒரு கஸ்டமர் இப்படி ட்ரீட் பண்ணா என்னன்னு எனக்கு சொல்றதுன்னு தெரியல. ஆல்மோஸ்ட் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் போட்டு கார் வாங்கின ஒரு கஸ்டமருக்கே இந்த நிலைமை அப்படின்னா, அதுவும் ஹோண்டாலே இந்த நிலைமை
அப்படின்னா கொஞ்சம் ஆவரேஜான பிராண்ட்ல இருக்கவங்க எல்லாம் அவங்களோட கஸ்டமர் சர்வீஸ் கிட்ட போனா என்ன நிலைமையில அவங்க ட்ரீட் பண்ணப்படுவாங்க அப்படின்னு யோசிச்சாலே எனக்கெல்லாம் தலையெல்லாம் சுத்துது. இந்த மாதிரியான ஒரு கஸ்டமர் சர்வீஸ் சத்தியமா லைஃப்ல நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல ஹோண்டா கிட்ட இருந்து. யாராவது இதை பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. ஹோண்டா ஷோரூம் போறீங்க, கஸ்டமர் சர்வீஸ் கிட்ட போறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சூதானமா இருந்துக்கோங்க. உங்க கார் ஃபுல் அண்ட் ஃபுல் சேரும் சகதியுமா அப்படியே மூடி இருந்தாலுமே நல்லா நீங்களே ரப் பண்ணி எங்கெல்லாம் ஸ்கிராச்சஸ் இருக்கு அப்படிங்கறத போட்டோஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இல்ல அப்படின்னா அவங்களே ஸ்கிராச்சஸை போட்டுட்டு உங்க மண்டையை கழுவிடுவாங்க. எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆகுது. ஏன்னா எனக்கு தெரியும் அது புது கார், இப்பதான் ஜஸ்ட் அக்டோபர்ல தான் டெலிவரி எடுத்த ஒரு கார். அதுல எங்கெங்க என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இப்போ இவங்க வந்துட்டு இப்போ புதுசா இங்கெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்றது வந்துட்டு ஏதோ நான் பண்ண மாதிரி எனக்கு பர்சனலா ஃபீல் ஆகல. கண்டிப்பா இந்த லட்சணத்துக்கு அவங்க வந்துட்டு சர்வீஸ் முடிச்ச உடனே ஃபீட்பேக் ஃபார்மை வேற பின்னாடியே மெசேஜ்ல அனுப்புறாங்க. நான் அதிலேயே போட்டு கழுவி ஊத்தி இருப்பேன். இல்ல நான் வீடியோவோட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணேன். இன்னைக்கு இந்த வீடியோவை இதுக்காக தான் ஷேர் பண்றேன். கண்டிப்பா நீங்களும் இந்த வீடியோவை எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. யாராவது இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இதை ஃபைல் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் ட்விட்டர்ல, இன்ஸ்டால எல்லாத்துலயும் போடுங்க அவங்க என்ன லட்சணத்துல நம்மள ட்ரீட் பண்றாங்க அப்படிங்கிறது. தேங்க்யூ, பாய்.